லண்டனுக்கு வந்ததுமே பெரிய ஷாக்கு. எனக்கே ரொம்ப இதாகிடுச்சு. ஏன்னா எல்லாம் கிடுகிடுத்து போயிட்டோம். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங். ஓகே, அந்த மீட்டிங்கில் தான் அந்த ஷாக்கு. ஐயோ, அதை ஏன் கேட்கிங்க, அந்த கதையை ஏன் கேட்கிங்க, நியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் எங்கூடியாக சிரிக்க தோணும் மனுஷனுக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, மெயினாக நான் சொல்லக்கூடியது மனுஷனுக்கும் புத்தியும் அப்படி தான். லெட்டத்து பழச்சியின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லோரும் அப்படி இருக்கீங்களா? சூப்பராக இருப்பீங்க. நான் நல்லா சூப்பராக இருக்கேன். மக்களே பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள், அடிப்படையான நாள். எத்தனை நாள் ஆச்சு இந்த கிச்சன்லேருந்து ஒரு இது போட்டு வீடியோ போட்டு அப்படித்தான் ஊரில் போய் நல்லா சூப்பராக நல்லா எல்லாம் ஜாலியாக இருந்துட்டு வந்து இப்போ அடுத்தது மக்களே பழைய குருடி கதவை திரட்டி இனி ஓடி போகணும், வேலைக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், எல்லாம் பழைய ரொட்டீன் ஆரம்பிச்சிருச்சு. கேட்டிங்களா? குளிர்களையும் சமாளிக்கணும். ஆமாம், இனி வந்து குளிர் வருது. குளிர் வந்துருச்சுது ஏற்கனவே. இங்கே எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு ஓடணும். கேட்டிங்களா? இன்றைக்கி இப்போ வந்து அகாடமிக் இயர் ஸ்டார்டட் இங்கிலாந்தில். ஊரில் வந்து எல்லோரும் காலாண்டு பரீட்சையே முடிஞ்சு போச்சுது. இங்கே அப்படி இல்லை, இப்போ தான் அகாடமிக் இயர் ஸ்டார்டட். ஓகே, ஸோ அகஸ்டின் ஆண்டன் லைஃப்பில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அங்கிறத அப்டேட் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஓகே, வெளியில் இங்கே வந்து காணி பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். எங்கள் ஊர் காலையிலே அதிகாலையிலே பால் வந்துருச்சுது. பார்த்தீங்களா? நாங்கள் வாங்குறது வந்து பால் வந்துருச்சுது. பால் ஏதோ இது வச்சுட்டு போயிருக்கிறாரு, டைரி உள்ள வந்து பால் போடுற இடத்துல ஒரு சின்ன லீஃப்லெட்டு. இதிலே வந்து நமக்கு ரெசிபியெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோகனட் ஜாம் ஸ்பாஞ்ச் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பால்காரர் எப்படி இது போட்டு போகிறாரு, லீஃப்லெட்டு. ஓகே, எனிவே பால் காய்ச்சிரோமா? அதான் கொஞ்சம் கொஞ்சம் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறது. அவங்க ஃபுல்லி டெவலப்டு பிஸ்னஸ். நீ என்னத்த சொல்கிறீங்க? அவங்க பார்த்தா 50-60 வருஷமாக அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், இன்றைக்கி பால் சட்டி ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த பால் சட்டி, சரவணா ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு வந்த பால் சட்டி. ஏன்னா அந்த 2 சைடு உள்ள அந்த இதையும் எடுக்கணும். அதுக்கு வந்து கொஞ்சம் தீயை காட்டி அப்படி எடுக்கணும். இப்போ அதுக்கு டைம் எல்லாம் இல்லை. கேட்டிங்களா? அது எடுத்தால் ஈஸியாக வர்ற அப்படி இருக்கணும் டெக்னாலஜி. ஆமாம், 250 ரூபா அந்த பால் சட்டி. 250 ரூபாய்க்கு அவருக்கு வந்து உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக எடுக்கிறதெல்லாம் வைக்க முடியாது. கேட்டிங்களா? 10 ரூபாய்க்கு வாங்கினாலும் இருக்கணும், அது ஈஸி தான். அது சரி தான், 10 ரூபாய்க்கு வாங்கினாலும் இருக்குன்னு வைக்க மாட்டேங்கிறாங்களே. சரி, ஓகே. ஆண்டன் முடிச்சு. ஆண்டா, இன்னைக்கு காப்பி தான் போடணும், டீ இல்லை. ஆண்டன் குடிப்பான காஃபி இல்லை, அவனுக்கு பால். அவனுக்கு பாலா? ஓகே, இது நல்ல ஃபுல் ஃபேட் மில்க்கு. அதனால உங்களுக்கு ஒரு கப்பு பால் விட்டால் 1 கப்பு தண்ணி விடலாம், தாராளமாக விடலாம். ஆக்சுவலி இன்றைக்கி என்ன ஆச்சு, செமி ஸ்கிம்டு மில்க்குன்னு தெரியல. நாங்கள் செமி ஸ்கிம்டு தான் வாங்குவோம், ஹாஃப் ஃபேட்டில் தான் வாங்குவோம். இன்றைக்கி வந்து இது கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்குள்ள ஐட்டம், மத்தியானம் சாப்பாட்டுக்குள்ள ஐட்டம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டைமே இல்லை. கேட்டிங்களா? இங்கே வேலையெல்லாம் தொடக்கினாலே டைம் இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு தான் போயிட்டுருக்குது. இன்னும் டைம் போட்டாலும் நம்ம வந்து நேராகி போகிறவங்க நேராகி தான் போவோம். டைமுக்கு போகிறவங்க டைமுக்கு போவாங்க, டைமுக்கு வேலை செய்கிறவங்க டைமுக்கு வேலை செய்வாங்க, கொஞ்சம் இதாக வேலை செய்கிறவங்க இதை தான் செய்வாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் வந்து இந்த சட்டங்கள்லாம் வருது. எங்கள் ஆண்டன் ஸ்கூலில் ஒரு இது போட்டாங்க பாருங்க. என்னது சட்டம்? எல்லாம் கிடுகிடுத்து போயிட்டோம். சட்டத்தை சொல்கிறியா? இப்போ இந்த இருங்க நான் இதை வெட்டிக்கிட்டு அன்பும் அரணும் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது இதயங்கள் இணைந்திட வாழ்க்கை அமைந்திட bestmarriagematch.com. உலக தமிழர்களின் திருமண உறவு பாலம் bestmarriagematch.com ஆன்லைன் மேட்ரிமோனியல் சர்வீஸ். இன்றே இலவசமாக பதிந்து உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உங்களோடு சங்கமிக்க காத்திருக்கும் பொருத்தமான வாழ்க்கை துணையை கைப்பிடிப்பேன்.
அதில் 2 இது எடுங்க கருவேப்பிலை. என்ன செய்யுது கருவேப்பிலை மரத்தில் பறிச்சிட்டு வந்து கிடந்தோம். இங்கே வந்து பாருங்க என் நிலவே பாருங்க. அண்ணாச்சி பேக்கிங் மெத்தட் பாருங்க அப்படியே இருக்கும். 1 மாதத்துக்கு இருக்கும். 1 மாதத்துக்கு அப்படியே இருக்கும். அது இல்லை, அதை சொல்ல வரல. இவர் உடனே மாற்றி விட்டுருவாரு நம்ம பேசிகிட்டு இருக்கதை. இது மரத்தில் பறிச்சு போன மாதம்தான் மரத்தில் பறிச்சிட்டு இருந்தேன் ஊரில். இங்கே வந்து இப்படி ஆயிடுச்சு நிலமை. அடுத்து ஆண்டனுக்கு பால் சுட வச்சிடலாம். ஓகே, ஆண்டன் பேபிக்கு, எங்கள் வீட்டு பேபிக்கு. அவன் டீ கேட்டுக்கிட்டே தான் இருந்தான். டீ கொடுக்கக்கூடாது, டீ அவனுக்கு கொடுக்கவே கூடாது. டீ ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு, ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு டீ குடிக்கிற பழக்கம் இருந்தால் அவங்களுக்கு வந்து பசி வந்து நல்ல கண்ட்ரோல் ஆயிரும். பசி எடுக்காது அவங்களுக்கு. அதான் ஓகே, அது அங்கே ஆகிட்டுருக்குது, இது இங்கே ஆகிட்டுருக்குது. எனக்கு இன்றைக்கி வந்து சூப்பரான சாப்பாடு. இன்றைக்கி என்ன தெரியுமா? ஓட்ஸ் உப்புமா. ஓ அப்படியா? ஓட்ஸ் உப்புமா ப்ளஸ் பீட்ரூட் பொரியல் தோரம். ஓகே ஓகே, மணி 7:15 ஆயிடுச்சுது. நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு போட்டி வைக்கலாம்னு இருக்கோம். என்ன போட்டி? எங்கள் கிச்சனில் ஒரு புது பொருள் இருக்குது, என்னென்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியா? ஆமாம், புது பொருள் இருக்குது, அது நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்கே பாருங்க, காப்பி போடுங்க வச்சுக்கிறோம். காப்பி போடும்போது அதில் என்ன டெக்னிக்னா, சரி ஓகே, கொதிக்க விடக்கூடாது. என்னது? காப்பி போடும்போது இந்த பதத்தில் காப்பி போட்டுருணும். ஓகே, கொதி வரும்போது. ஓகே ஓகே, அப்போ டக்குன்னு போடுங்க. நீங்கள் டக்குன்னு ஒரு காப்பியை பெரிய வண்டவாளம் அடிச்சிட்டு இருக்காரு இங்கேருந்து. காலையில் இருந்து காப்பி அப்படி போடணும் இப்படி போடணும், பார்ப்போம் எப்படி போடுவார். நான் போடுற மெத்தடு இதுதான் பெர்ஃபெக்ட்னு சொல்லலை. ஓகே, குயிக் ஆஃப் பண்ணிடணும். அப்படியே ஆஃப் பண்ணிடணுமா? ஆமாம், கொதிக்க விடக்கூடாது என்ன? ஓகே, அப்போ வந்து அதில் ஒரு டேஸ்ட் இருக்குது. ஓகே, இது நான் கற்றுக்கிட்ட முறை. வெரி குட். இதை வந்து அப்புறம் நல்லா ஆற்றணும். ஆத்துறதுலேயே முக்கியமான விஷயம் இருக்குது. ஆத்துறதுல பாதி உங்களுக்கு கிளச்ச சிந்த போதும், பாதி கிளச்சிந்தோம் ஆத்துறதுல. அது ஆத்துறவங்க பொறுத்து. நம்ம ஊர்ல எல்லாம் டீ கடையில் அப்படி ஆற்றுவாங்க பாரு. ஐயோ எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. ஊரில் அப்படி காலையில் நல்ல டீ குடிச்சோம்ல, டீ செம்மையாக குடித்தோம். அப்புறம் டீ கடையில் வெளியே அப்படியே வாக்கிங் போயிட்டு அங்கே ஒரு டீ குடிச்சிக்கிட்டு வடையை கடிச்சிக்கிட்டு. ஆனால் ஒன்று மிஸ் பண்ணிட்டோம். ப்ரூ காஃபி அந்த சின்ன சின்ன பாக்கெட்டில் கிடைக்கும்ல, 10 ரூபா பாக்கெட்டு, அது வாங்கிட்டு வர மறந்துட்டேன். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாட்டிலில் இருக்கிறத விட அது ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது சில விஷயங்கள் அப்படி மறந்து போது வாங்கிட்டு வரதுக்கு. இங்கே அந்த பாக்கெட் நான் பார்த்தா அப்படி தெரியல, பாட்டிலில் தான் கிடைக்குது. ஆமாம், அது 10 ரூபா பாக்கெட் நான் சொல்லுது. ஆமாம், சின்ன சின்ன பாக்கெட். சூப்பராக இருக்குது காஃபி. உண்மையாவே சொல்றேன், அடிப்படி சூப்பரா இருக்கு. அடிப்படி. நான் காஃபி நிறைய நாள் ஊர்ல இருந்து வந்து இன்னைக்கு தான் முத குடிக்கிறேன்னு நினைக்கிறேன் காஃபி. நாங்க இப்போ டீ தான் குடிக்கிறோம். அதனால பாருங்க மக்களே, தள்ளுங்க. இதுல காயெல்லாம் இருந்தா போடலாம் தான், காய் இருக்க தான் செய்து. இப்போ டைம் இல்லை காயெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்குது. கேட்டிங்களா? என்னைக்குமே ஹாலிடேல இருந்துட்டு இருந்தா நல்லா தான் இருக்கும். ஹாலிடேக்கு ஏற்ற ஜாபுக்குள்ள பார்த்துக்கணும். அப்படித்தானே? உலகம் ஃபுல்லாக இருந்துக்கிட்டு சுற்றிட்டு வேலை செய்கிற அப்படி பிஸ்னஸ்களை உருவாக்கிக்கணும். வெரி குட், அடிப்பொலி. அடுத்தது பீட்ரூட்டுக்கு இங்கே அரிஞ்சிடலாமா? என்ன செய்யுதுன்னு பாருங்க. ஹாலிடேன்னு சொல்கிற ஹாலிடே வந்து எப்போவுமே ஹாலிடேல வந்து அதுவும் போர் அடிச்சு போகும்னு நினைக்கிறேன். அது போர் அடிச்சு போகும். ஸோ இங்கே வந்ததுமே பெரிய ஷாக்கு எங்களுக்கு. கேட்டிங்களா? லண்டனுக்கு வந்ததுமே பெரிய ஷாக்கு. என்னடா நம்ம எவ்வளோ ஜாலியாக இருந்துட்டு வந்தோம், இப்படி ஒரு ஷாக் ஆயிடுச்சேன்னு எனக்கே ரொம்ப இதாகிடுச்சு. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, வந்து ஸ்கூல் தொடங்கின அந்த வாரத்திலே வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங். ஓகே, அந்த மீட்டிங்கில் தான் அந்த ஷாக்கு. வாட்ஸ்அப் போட்டு அந்த ஷாக்கு சொல்லு. எனக்கு சேர்த்து கூட போடுங்க. ஆமாம், அதுதான் உங்களுக்கு எனக்கும் சேர்த்தா போதுன்னு நினைக்கிறேன். போதும்.
கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அது வேக வைக்கணும். ஏன்னா இது வந்து பெரிய ஓட்ஸ், இந்த ரோல்டு ஓட்ஸ், சில்வர் கட்டர் ரோல்டு ஓட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் அந்த மாதிரி பெரிய ஓட்ஸ். இப்போ 2 முட்டை எனக்கு, நான் எப்போவுமே முட்டை கொண்டு போவேன், முட்டை எனக்கு வச்சுருக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிள். அகஸ்டின் வந்து ஆண்டன் வந்து ஸ்கூலில் சாப்பிட்ருவான். அகஸ்டினுக்கு வந்து இன்றைக்கி 1 மணிக்கு தான் யூனிவர்சிட்டி காலேஜ் இருக்குது. இல்லைனாலும் அவன் கொண்டு போக மாட்டேன் எதுவும் அகஸ்டின். பிள்ளைகளுடைய லைஃப் எல்லாம் இப்போ செகண்ட் இயர் அகஸ்டின் பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் காலேஜ். ஐயோ அதை ஏன் கேட்கிங்க, அந்த கதையை ஏன் கேட்கிங்க. காலேஜ் போகிறதுக்கு ஊரில் இருக்கும்போதே நிறைய பேர் ஏன் சிரிக்க மாட்டாங்க. ஏற்கனவே அவனை சிரிக்க மாட்டானுங்க தான் ஃபோட்டோவில் எல்லாத்துலேயும். காலேஜ்லேருந்து நியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் எங்கூடியாக சிரிக்க தோணும் மனுஷனுக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, காலேஜிலேருந்து அவனுக்கு வந்து நியூஸ் லெட்டர்லாம் வருது. அதாவது செகண்ட் இயர் உங்களுடைய பர்டிகுலர் கோர்ஸ் வந்து, எல்லா கோர்ஸுமே யூஸ்வலாக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அந்த செகண்ட் இயருங்கிறது. ஃபஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டியில் வந்து கொஞ்சம் பேபி சிட்டிங் மாதிரி பேபி பண்ணுவாங்க. அப்போ தானே ஸ்கூல்லேருந்து போயிருக்கிறாங்க, அதனால் கொஞ்சம் இதாக பண்ணுவாங்க, கொஞ்சம் பேம்பரிங் பண்ணுவாங்க. செகண்ட் இயர் வந்து பயங்கர கஷ்டம். அதுவும் அகஸ்டினோட கோர்ஸு எப்படின்னா காலேஜில் இருந்தே கூப்பிட்டு சொல்கிறாங்க, இமெயில் அனுப்புகிறாங்க, திஸ் இஸ் கோயிங் டு பி த மோஸ்ட் டிஃபிகல்ட் இயர் இன் யர் ஹோல் லைஃப்ங்கிற மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு இமெயில் அனுப்பி விட்டாங்க அவனுக்கு. அனுப்பிவிட்டு அவன் அதை பார்த்ததும் அப்போடு அங்கேயும் இங்கேயும் ஓட்டம் கேட்டிங்களா, என்ன செய்கிறதுக்கு. பட் என்ன பண்ணுறது, இப்போ கஷ்டப்பட்டு படித்தா பின்னால் நல்லா இருக்கலாம், அவ்வளோதான். ஹீ நோஸ் தட். அவன் பிள்ளைங்க தானே, அவங்களே வந்து அவங்கள தயார்படுத்திக்கணும். அதாவது அந்த யூனிவர்சிட்டி எவ்வளோ அழகாக தயார்படுத்துகிறாங்க பாருங்கள். சும்மா நீங்கள் கையும் காலையும் கட்டிக்கிட்டு ஃபஸ்ட் இயரில் பாஸ் ஆகிட்டோன்னு வந்துடுறாங்க. செகண்ட் இயர் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு டிஃபிகல்ட் இயருங்கிறத முதல்ல அந்த பிள்ளைகளை வந்து மானசீகமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆமாம் அப்படி சொல்லிட்டா தானே வந்து அவங்க ஷாக்காக இருக்காது. இப்போ கொஞ்சம் மனதளவில் தயார் பண்ணணும். இப்போ அவன் வந்து அவன் நல்ல தயாராகிட்டான் அதுக்கு செகண்ட் இயருக்கு. ஆண்டன் முட்டைக்கு வரியாகுது. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எப்போவுமே ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு எப்பவுமே ஒரு முட்டை வந்து ரொம்ப கண்டிப்பாக 1 or 2 முட்டை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா ப்ரோட்டீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரோட்டீன் கொடுக்கும்போது நீங்களே கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய அந்த மெமரி பவர்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நல்ல ஒரு அலர்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப ஒரு பிரிஸ்காக இருப்பாங்க. இல்லைன்னா காலையிலே வந்து இட்லி தோசை இதெல்லாம் நல்லது தான். பட் நிறைய இட்லி சாப்பிட்டா பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் போய் தூக்கம் வரும். அதுதான் அதில் உள்ள பெரிய பிரச்சனை தான். நமக்கே எவ்வளோ தூக்கம் வருது. தூக்கம் வரும். இட்லிங்கிறது வந்து ஒரு சுகமான உணவு. ஆனால் வந்து முட்டை இதெல்லாம் கொடுத்தா வந்து ஒரு இட்லி கொடுத்தா ஒரு முட்டை அந்த மாதிரி கொடுக்கணும். அந்த இட்லி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல, அந்த மாதிரி கொடுத்தா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிரிஸ்காக இருக்கும் அந்த டே அவங்களுக்கு. அது இந்த இட்லி வெங்காய சட்னியெல்லாம் சாப்பிட்டு போயிட்டா ஒரு தூக்கம் வருதே பார்க்கணும். ஸ்கூல்ல இருந்து நடக்கவே முடியாது. அந்த ஓட்ஸ் வேறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு வந்துருச்சுன்னா அவ்வளோதான். ஆண்டன் எப்போ சன்னி சைடு அப்பு, சன்னி சைடு புல்சை. எங்கள் ஊரில் புல்சை அப்படியா, சூப்பராக இருக்கும் எங்கள் ஊர் புல்சை. ஓகேயா, அடுத்து பீட்ரூட்டை வச்சிடலாம், நேரம் இல்லை. முட்டை இருக்கும்ல, முட்டைக்கெல்லாம் 7 நிமிஷம் தான். 7 நிமிஷம் தான், கூடிடுச்சு தான் இன்னைக்கு. ஸோ என்ன சொல்ல வந்தேன்னா ஆண்டனுக்கு ஓகே, ஆண்டனுக்கு வந்து இப்போ ஸ்கூல் திறந்ததுமே வந்து அந்த வாரத்துலேயே வந்து பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வச்சாங்க. ஓகே, மீட்டிங் வச்சதில் வந்து இப்போ வந்து புது ஹெட் டீச்சர், பழைய ஹெட் டீச்சர் இருந்தவங்க வந்து அவர் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். அதனால் அந்த மல்டிபிள் ஸ்கூல்ஸ் உண்டு. அவங்க இந்த கேத்தலிக் ட்ரஸ்ட்டுக்கு கீழே நிறைய ஸ்கூல்ஸ் உண்டு, ஒரு 5-6 ஸ்கூல்ஸ் உண்டு. அந்த எல்லா ஸ்கூலுக்கும் சேர்த்து அவர் வந்து சிஇஓவை போட்டாங்க. அதனால இப்போ புது ஹெட் டீச்சர்னால் இவங்களுக்கு ஏற்கனவே எங்கள் ஸ்கூலில் உள்ள ஒரு டீச்சர் தான் அவங்க. இப்போ இந்த வருஷம் ஆண்டன் போகிறது வந்து 10ஆம் கிளாஸ். 10ஆம் கிளாஸில் நம்ம ஊரில் 10ஆம் கிளாஸில் வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படி தானே. ஸோ இங்கே வந்து 10ஆம் கிளாஸில் இல்லை, 11ஆம் கிளாஸில் அந்த எக்ஸாம். ஆனால் அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் 10ஆம் கிளாஸ்லேருந்தே தொடங்கிடுவாங்க. இன்ஃபேக்ட் 9லேருந்தே தொடங்கிடுவாங்க, 9ஆம் கிளாஸ்லேருந்தே தொடங்கிடுவாங்க. ஏற்கனவே ஆண்டனுக்குலாம் தொடங்கியாச்சுது. யூகேயில் இருக்கீங்க உங்கள் பிள்ளைங்க, இப்போ 10ஆம் கிளாஸுக்கு இயர் 10க்கு போகிறாங்கன்னா இன்னும் நீங்கள் வந்து ஜிசிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் தொடங்கலைன்னா இப்போமா தொடங்கிடுங்க. ஓகே, ஸோ அதுக்கு இந்த வீடியோ சென்று அடையணுங்கிற நோக்கமே அதுதான் எனக்கு. ஏன்னா நிறைய நம்ம ஊர்லேருந்து வரவங்களுக்கு தெரியாது நிறைய பேருக்கு.
எனக்குமே தெரியாது. எனக்குமே ஆண்டன் அகஸ்டின் ஃபஸ்ட்டு இருந்தப்போ பெருசாக ஒன்றும் தெரியாது, எது எந்த வருஷம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுவே தெரியாது. அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே, எத்தனை சப்ஜெக்ட் எழுதுறாங்கிறது கூட எங்களுக்கு சில நேரங்களில் வந்து ஆமாம் அப்படித்தானே இப்போ தான் ஒரு புடி கிடச்சிருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் நம்ம படித்து வந்ததுனால நமக்கு அந்த சிஸ்டம் அப்படி தெரியும். ஆமாம், இங்கே உள்ள சிஸ்டம் வந்து கொஞ்சம் பழகுறது கொஞ்சம் கஷ்டம். எனிவே 10ஆம் கிளாஸ் அதனால வந்து இவங்களுக்கு வந்து பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வச்சாங்க. பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு ஹெட் டீச்சர், அதாவது ஹெட் மாஸ்டர் தான் இங்கே ஹெட் டீச்சர்னு சொல்கிறோம். ஒரு ஹெட் டீச்சர் இவ்வளோ பேச முடியுமான்னு, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் அவங்க ஸ்டூடெண்ட்ஸை தான் புகழ்த்திக்கிட்டே இருக்காங்க. என் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எங்கள் பெஸ்ட்டு, இந்த ஸ்கூல் இருக்கிறது என் ஸ்டூடெண்ட்ஸ்னால தான், இது வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் எங்கள் பெஸ்ட்டு, அவங்களுடைய நல்ல பிஹேவியர்னால தான் நாங்கள் எங்களால் இவ்வளோ அச்சீவ் பண்ண முடியுது, அப்படியா இப்படியான்னு சொல்லி பயங்கரமாக பேசுனாங்க. ஏதாவது கண்ட்ரியில் வந்து ஃபஸ்ட்டு 2% நம்ம ஆண்டனுடைய ஸ்கூல் இருக்குது. ஸோ அதனால அதை சொல்கிறதுக்காக அவங்க வந்து எப்படி சொன்னாங்க தெரியுமா, அவங்களுடைய உழைப்பை பற்றி சொல்லவே இல்லை, ஸ்டூடெண்ட் தான் அவ்வளோ சொன்னாங்க. அப்படி தானே? ஸோ அது ரொம்ப இதாக இருந்துச்சு. இது ஸ்கூலில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது கேட்கும்போது நமக்கு வருஷ தொடக்கத்தில் ஸ்கூலில் போய் உட்காந்துக்கிட்டு நீங்கள் நல்லா பண்ணுறீங்கப்பா, நீங்கள் உங்களால் தான் அந்த ஸ்கூல் இவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ அச்சீவ் ஆகுது அப்படின்னு ஒரு டீச்சர், அதுவும் ஒரு ஹெட் டீச்சர் சொல்கிறத அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கும்போது, அவங்க பேரண்ட்ஸ் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அறியாமலே அந்த ஹார்ட் ஒர்க்கை போடுறதுக்கான ஒரு இது வந்துடும் நம்மகிட்ட. அப்படி தானே? உண்டா இல்லையா? வீட்லயே பசங்க கிட்ட அவனுடைய பாசிட்டிவ் இதெல்லாம் நல்லா சொல்லணும். சொன்னோம்னா இப்படிதான் ரொம்ப குஷியாயிருவாங்க. அப்படித்தானே? அப்புறம் என்னென்ன செய்யணுமோ அதை சொல்லணும். ஆமாம், அதனால் இப்போ வந்து இயர் 10, அதனால வந்து அதான் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா நேரம் இல்லை. அதுக்கு இப்போ முதுகுக்கு பின்னால் வாத்தியார் நின்று கம்பெடுத்து ஓட்டும்போது நேரத்துக்கு கரெக்டாக போயிருப்போம். எப்படின்னா இந்த ஸ்கூலில் இப்போ என்ன இதுன்னா, நீங்கள் வந்து ஒரு நாள் லேட்டாக வந்தீங்கன்னு வைங்க, 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ லேட்டாக வந்தீங்கன்னா அரை மணிக்கூர் இல்லைன்னா 1 மணிக்கூர் நீங்கள் வந்து ஸ்கூலில் வந்து டிடென்ஷன் கொடுப்பாங்க. யூஸ்வலாக அந்த சேம் டேயே இருக்கணும். 3 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சுன்னா 3:30 வரை நீ ஸ்கூலில் இருந்துட்டு வரணும், 4 மணி வரை ஸ்கூலில் இருந்துட்டு வரணும். அதான் அதுக்கு பனிஷ்மெண்ட். ஆனால் இப்போ புது பனிஷ்மெண்ட் என்னென்னா, அந்த நாள் இல்லை, நீ சனிக்கிழமை ஸ்கூலுக்கு வரணும். நீ லேட்டாக ஒரு நாள் வந்தால் நீ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நீ சனிக்கிழமை ஸ்கூலுக்கு வரணும். போச்சா, சனிக்கிழமை நீ கட்டிட்டு போடு. இது வந்து எனக்கு பெரிய ஒரு ஷாக்கு. இதை கேட்டது பெரிய ஒரு ஷாக்கு. ஏன்னா ஜாலியாக இருந்துட்டு இருந்தோம். இனி அதனால தான் இப்போ வந்து பயங்கர நேரத்தை போக வேண்டியதாக இருக்குது. ஓகே, காய் வாகாட்டாலும் சரி, டைம் பார்த்துக்கோ. ஆமாம், யார் சனிக்கிழமை போயிட்டு கிடக்கு, அப்புறம் யார் சனிக்கிழமை போயிட்டு கிடக்குது கொண்டு விட்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டு அதுக்குன்னு தனியாக சாப்பாடு பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சுது. நான் இப்போ ட்ரெஸ்ஸை மாற்றணும். இல்லைன்னா வந்து இது ஸ்மெல் அடிக்கும்ல, லைட்டாக அந்த வெங்காய ஸ்மெல் அடிக்கும். என்னெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குன்னு பாருங்கள். அதனால் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அதில் போய் பார்க்கலாம். ஓ மை காட், குளிர் எப்படி வந்துருச்சுன்னு பாரு. சன்லைட் தான், பட் குளிர் அடிக்குது. கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு தான் இன்றைக்கி. ஃபியூ மினிட்ஸ் நேரம் தான் இருக்குது. பார்ப்போம். 7:45 வீட்டிலேருந்து கிளம்பணும். இன்றைக்கி 7:50 தான் கிளம்பியிருக்குது. 5 நிமிஷம் நேரம் ஆயிடுச்சுது. இப்போல்லாம் பயங்கர டிராஃபிக், போகிற வழியெல்லாம் பயங்கர டிராஃபிக். எங்கே ஆட்கள் எங்கே இருந்தால் அங்கே வந்து இங்கிலாந்துக்கு வராங்கன்னு தெரியல. குமிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே டிராஃபிக். இங்கே பாருங்கள், அதில் வேறு குப்பை அள்ளுற வண்டி. அவங்களுக்கு டைம் நேரங்காலம் கிடையாது. அவங்களும் காலையிலே வந்து நின்றுக்குவாங்க. என்ன செய்கிறது? ஆண்டா ஆண்டன் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சுது. இப்போ ஆண்டனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கிற சப்ஜெக்ட் என்னெல்லாம் கவர் பண்ணுவாங்க எல்லாம் கொடுத்து விட்டாச்சுது. ஸோ மெயினாக நான் சொல்லக்கூடியது நாங்கள் டெஸ்டட் ப்ரோக்ராம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த டைம் டேபிள் வீக்கெண்ட் ஆனால் பிள்ளைங்களுக்கு வந்து டைம் டேபிள் போட்டு கொடுத்துடணும். அதுதான் வந்து இல்லை, ஈவன் நீங்கள் வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி இந்த இதை பார்த்தாலும் கூட அவங்களும் வந்து அதை தான் வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க, அந்த டைம் டேபிள். ஸோ டைம் டேபிள் எப்படின்னா, சும்மா நம்மளாக உட்காந்து போடக்கூடாது டைம் டேபிள். பிள்ளைங்களை கூட உட்கார வச்சுக்கிட்டு சாட்டர்டே
எப்படி படிக்க போகிற, 10 to 12 என்ன பண்ண போகிற, 12 to 2 என்ன பண்ண போகிற, 2 to 4 என்ன போகிற, அதுக்குன்னு சொல்லிட்டு பேக்டாக வைக்கக்கூடாது. ஒரு 2 சப்ஜெக்ட் ஏதாவது ஒரு 1-2 சப்ஜெக்ட்ஸில் அவங்க வீக்காக இருப்பாங்கல்ல, அதை வந்து வீக்கெண்டுக்கு நம்ம வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அந்த சப்ஜெக்டை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பண்ணணும். இப்போ வந்து ஆண்டனுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு வீக், அதனால் நாங்கள் வந்து சாட்டர்டே வந்து நிறைய டைம் அதுக்கு ஒதுக்குறோம். அவனே அதுக்கு சொல்லியிருந்துச்சு, இது நீயே வந்து இந்த டைமை வந்து நீயே இது பண்ணு அப்படின்னு சொன்னால் அவன் வந்து அந்த டைமை வந்து அவனே வந்து சூஸ் பண்ணிக்கிட்டான். ஸோ அந்த டைமில் அவன் உட்காந்து படிக்கணும். ஸோ அந்த டைம் டேபிள் தான் வந்து மனுஷனுக்கும் புத்தியும் அப்படி தான். இந்த இடத்துக்கு 8 மணிக்கு நம்ம போகணுன்னு அந்த ஒரு வரையறை இருந்தால் தான் அந்த இடத்துல நம்ம 8 மணிக்கு போவோம். ஒரு வரையறை இல்லைன்னு அதுல போக மாட்டோம். அப்படிதானே? கண்டிப்பா இல்லைன்னா ஸ்கூலுக்குலாம் என்னைக்கு வந்து காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு 8 மணிக்கு போறது அது நடக்கவே நடக்காது. அதே மாதிரி அந்த பிசினஸ் பண்றவங்களும் டைம் டேபிள் போட்டுட்டோம்னு சொன்னா இந்த டைமுக்கு இது இந்த டார்கெட் இந்த நாள் வச்சு நான் சொல்லிட்டு இருக்கிறது ஸ்கூல், இவர் அடுத்து பிசினஸ்க்கு போயிட்டாரு பாருங்க. ஓகே, அதுவும் சரிதான். பிசினஸ் தான் எது லைஃபே அப்படிதான். டைம் டேபிள் இருந்தா தான் வந்து அது இதுவாகும். அது ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு அது ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆயிடுச்சுது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ டைம் டேபிள் போட்டுட்ருக்குறோம். ஸோ டைம் டேபிள் போட்டா பிள்ளைங்கிட்ட சொல்லிக்கலாம், நீ இத்தனை மணி நேரம் விளையாண்டுருக்கேல்ல, இல்ல நாள் ஃபுல்லா விளையாண்டுட்டே இருப்பானுங்க, நம்ம ஒன்றும் படிக்க மாட்டாங்க. நீ 2 மணி நேரம் விளையாண்டுருக்க, நீ 1 மணி நேரம் படிக்கலாம், 1/2 hour படிக்கலாம் அப்படிங்கிறப்போ அவனுக்கு வந்து தப்பிக்க முடியாது. அவனுக்கு வந்து ஓகேன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அது நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நமக்கு என்னைக்கு கொஞ்சம் நேரத்தே போகணுமோ அன்னைக்கு தான் எல்லா காரும் மெதுவாக போகும். அது நமக்கு முன்னாடி அன்னைக்கு தான் வந்து இந்த எல்போர்டு போகும், அதுக்கு முன்னாடி எல்போர்டு அன்னைக்கு போகும், எல்லாமே அன்னைக்கு போகும். என்ன செய்துக்கு ஆண்டா இங்க வா. ஹலோ, குட் மார்னிங் சொல்லு. சரி தப்பி பிடிச்சி வந்துட்டோம் நாங்கள். ரொம்ப லேட் இல்லை, டைமுக்கு வந்தாச்சு. 8:23. ஓ மை காட், பயங்கரமாக சூரியன் மேலே படுத்து பாருங்கள். என்னவோ இதை பார்த்தா இங்கே அவ்வளோ வெயில் மாதிரி தெரியுது, ஆனால் குளிர் பிச்சு எடுக்குது. சூப்பராக இருக்குது. ஆண்டா நீ இதில் இறங்கியிருப்பா. ஐயோ வெயிட் ஸ்கூல் பஸ்ஸு எங்கே போகிறாங்கன்னு, இது வேறு ஸ்கூல் பஸ்ஸு. இறங்கியிருப்பா. இல்லை வெயிட் a minute. ஓகே, இறங்கிக்கோ. இறங்கு. கோட் வேண்டாமா? It's not going to rain, he says. Okay, go there. போ சீக்கிரம் போ, பின்னால் எவ்வளோ கார் நிற்குதுன்னு பாரு. பை ஆண்டன். போயிட்டான், கோட் இல்லாமல் போகிறான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவனைங்க ஸ்கூலுக்கு விட்டாச்சுது. இனி வந்து வேலைக்கு போக வேண்டியதான். அப்படி தான் எங்கள் ரொட்டீன் வந்து இப்போ தொடங்கிருச்சுது. ஸோ இது ஜஸ்ட் ரொட்டீன், பேக் டு ரொட்டீன். அது ரிமைண்டர் அகடமிக் இயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுது. இயர் 10ல் இருக்கிறவங்க, இயர் 11ல் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு ரிமைண்டர் கால் மாதிரி நமக்கு நம்ம ரிமைண்டர் பண்ணிக்கணும்ல, அதுக்காண்டியான ஒரு வீடியோ தான் இது. ஏன்னா தொடங்கின மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம் எப்போ வரும், எப்போ முடிப்பாங்கன்னே தெரியாது. அந்த நாள் போறது மட்டும் மனுஷனுக்கு தெரியவே தெரியாது. ஆமா, உண்மையிலும் உண்மை. இப்ப பாருங்களேன், அடுத்து தீபாவளி வந்துடும், அப்புறம் கிறிஸ்மஸ், அப்புறம் நியூ இயர், அப்புறம் பொங்கல், அப்புறம் பிப்ரவரி வந்துடுமா, அப்புறம் மே மாசம் முடிஞ்சு போகும். எக்ஸாம் எல்லாம் வருவதே தெரியாது. அதனால வந்து இந்த டைம் டேபிள் முறையை கையாளுங்க. நான் அது தொடங்கியிருக்கிறோம் நாங்கள் எங்கள் வீட்டில். ஓகே, இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் பாய். பாய். கொஞ்சம் நம்ம ரோடுகளையும் காமிப்போம். இந்தியா ரோட்டையே ஒரு மாதம் இல்லை இந்தியா ரோட்டை காடிச்சது இல்லை. இந்த ரோட்டை பார்த்தா இது இந்தியா ரோட்டை மாதிரி தான் இருக்கும். கென்டன் ரோடு. இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இந்த பஸ்ஸை பார்த்தா மட்டும்தான் தெரியும். கேட்டிங்களா? 183. ஓகே.